என்னால யோசிக்கவே முடியல. ஆதிக்கடவுர் குடும்பத்தோட கௌரவமே இந்த வாழ்ந்தாங்க. அம்மா வேண்டாம்மா, சொன்னா கேளுங்கம்மா, அழாதீங்கம்மா. அத என்கிட்ட என்ன நம்பி கொடுத்தாங்க. ஆனா இப்போ வாழ காணுங்க, வாழ காணும். நான் என்ன பண்ணுவேன்? வாழ எங்க போயிருக்கோம்? ஐயோ, ஒண்ணுமே தெரியலையே. என் மானம், மரியாதை, கௌரவம் எல்லாமே போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, வாழ காணோம். ஐயோ அம்மா, அம்மா என்னாச்சுமா? அருண், டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. அம்மா இங்க பாருங்கம்மா, அம்மா கண்ணு பாருங்க. அம்மா என்னாச்சுமா? அம்மா ஏற்கனவே மன உளைச்சல் இருந்திருக்காங்க. பரம்பரை வாழ் காணாம போன அதிர்ச்சியும் சேர்ந்ததுனால மயக்கமாயிட்டாங்க. வேற எதுவும்? ஒன்னும் பயப்பட தேவையில்லை. நான் மாத்திரை எழுதி தரேன், அதை கண்டினியூ பண்ணுங்க போதும். ரொம்ப உருகுறாளே. எப்படியும் காப்பாத்திட போறாங்க. இதுக்கு கும்பலா நின்று ஃபீலிங் வேற. அருண் ப்ரோ, டாக்டரை கூட்டு போய் டிராப் பண்ணிட்டு வந்துரு. ஓகே ப்ரோ, வாங்க டாக்டர். சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல, பயப்படாதீங்க. அடேங்கப்பா, மொத்தமா டேரா போடுறதுக்கு என்ன நடிப்பு. அகிலா, இதை கண்ண முடிச்சிட்டா எங்க வாழ்? என் வாழ் கிடைச்சிருச்சா? கிடைக்கல அகிலா. கிடைக்கலையா? இப்போ நான் என்னங்க பண்ண முடியும்? தலைமுறை தலைமுறையா பாதுகாத்து வந்த அந்த பரம்பரை வாழ இப்படி பறி கொடுத்துட்டேனே. கவலைப்படாத, கிடைச்சிரும் அகிலா. ஏங்க எப்படி? எனக்கு ஒன்றும் புரியலையே. நான் அந்த வாளுக்கு பூஜை ஏற்பாடு பண்ணிருக்கேங்க, பூஜை கூட நடக்காதா? அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நம்ம பரம்பரை வாழ நம்மளை விட்டு எங்கேயும் போகாதுமா. எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். வந்துட்டாரா?
ஏற்கனவே வாள் பூஜை பண்ணுங்கன்னு சொல்லி தான் இந்த நிலைமை. இப்போ என்ன சொல்ல வந்திருக்காரோ? பேசாம இவருக்கு இந்த வீட்லயே ஒரு ரூம் அலாட் பண்ணிட வேண்டியதான். அழாதம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. நல்லா இருக்கு. இவ என்ன இவ ஓவரா உருகிட்டு இருக்கா? இப்படியே விட்டா அப்படியே ஒட்டிப்பா போல இருக்கு. விடக்கூடாதே. டாக்டர் என்ன சொன்னாங்க? பரம்பரை வாழ் காணாம போன அதிர்ச்சியில தான் அம்மா மயக்கமாயிருக்காங்க, பயப்பட வேணாம்னு சொன்னாங்க குருஜி. குருஜி, பூஜை பண்ணலான்னு சொல்லி எல்லா ஏற்பாடுகளை பண்ணியும் இப்படி ஒரு தடங்கல் ஏற்பட்டு போச்சே. எங்க பரம்பரை வாழ் குருஜி, அத போய் பறி கொடுத்துட்டேனே நான் இதை எப்படி தாங்குவேன்? ஆதிக்கடவுர் பரம்பரையில இத்தனை வருஷம் நல்ல முறையில நடத்திக்கிட்டு வந்த இந்த வாழ் பூஜைய என்னால நடத்த முடியாம போச்சே. இப்ப அந்த வாள் எடுத்துட்டு நம்ம போருக்கு போற மாதிரி. குருஜி, இதெல்லாம் என்ன? என் முன்னோர்கள் தான் என்ன சோதிக்கிறாங்களா? இரும்ப பழுக்க காய்ச்சினாதான் அதை நினைச்சபடி வளைக்க முடியும். அது மாதிரி கடவுள் ஒருத்தர் அதிகமா சோதிக்கிறாருன்னா அவங்கள ஏதோ ஒரு நல்லதுக்கு தயார் பண்றாருன்னு அர்த்தம். ஐய அறிவுரை மொழிகளை பாரு. இல்ல, இப்படியே விட்டா அது சரியா வராது. இவளை இழுத்து விடுவோம். அக்கா, நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க அக்கா. மூத்த மருமக பண்ண வேண்டிய வாழ் பூஜைய அவளை பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு நீங்க பண்றேன்னு சொன்னதுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதோன்னு தோணுதுக்கா. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்படி எல்லாம் தப்பா யோசிக்காதீங்க. அம்மா பூஜை பண்ணதுல எந்த தப்புமே இல்ல. அக்கா பூஜை பண்ண வந்ததுல எந்த தப்பும் இல்லைன்னு எங்களுக்கும் தெரியும். ஆனா அப்புறம் எப்படி வாள் காணாம போச்சு? அக்காவோட நல்ல மனசுக்கு கண்டிப்பா இது தெய்வ குத்தமாலாம் இருக்காது. ஒருவேளை பூஜை நல்லா நடந்துடக்கூடாதுன்னு நீதான் உனக்கு பதிலா அக்கா பூஜை பண்றாங்களே பண்ணிடக்கூடாதுன்னு வாள் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கியோ? இவ திருந்தவே மாட்டா. சித்தி, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நல்லா இருக்க கூடாதுன்னு தான் பேசுறது. அம்மாக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் அக்காக்கா தானே பேசினேன், யாரையும் தப்பா ஒண்ணும் சொல்லலையே. ஆதி, பொறுமையா பேசு. குருஜி, அந்த பரம்பரை வாழ் இல்லாம இந்த பூஜையை பண்ணலாமா? பரம்பரை வாளுக்கு பூஜை பண்ணாதான் முன்னோர்கள் சந்தோஷப்படுவாங்க, அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். அவங்க ஆசீர்வாதம் இருந்தாதான் மனசு சந்தோஷமா இருக்கும். அதனால பூஜைக்கு பரம்பரை வாழ் அவசியம் தேவை. ஆதி, அப்பா, நாளைக்குள்ள அந்த பரம்பரை வாளை கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிச்சலாம்ப்பா. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நீங்க ஏற்பாடு பண்ண வாள் பூஜை எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கும். காணாம போன பரம்பரை வாளை நாளைக்குள்ள கண்டுபிடிச்சு பூஜை கொண்டு வந்து சேர்க்கிறேன். இது காணாம போன ஆதி கடவுள் பரம்பரை வாள் மேல சத்தியம். குருஜி, அம்மா சொன்ன மாதிரி நாளைக்கு பூஜை நடக்கும். நடக்கணும். நீங்க வந்து
பூஜைக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிடுங்க. நல்லது, நான் வந்து ஏற்பாடு பண்றேன். அம்மா, இப்படி ஒரு மகன் இருக்கும்போது நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? தைரியமா இருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் வரேன், உங்க உடம்ப பாத்துக்கங்க. வரேங்க. போயிட்டு வாங்க குருஜி. வாங்க குருஜி. போயிட்டு வரோம்மா. நீங்க தைரியமா இருக்குமா, நான் வாளோட வரேன். நான் போயிட்டு வரேம்மா. சரி ஆதி. பார்வதி, மாமா என் கூட வா. ஐஸ்வர்யா, அகிலாவுக்கு ஜூஸ் கொண்டு வரியா? ஓகே அங்கிள், எடுத்துட்டு வரேன். அகிலா, மாமா, நீங்க அம்மாக்கு வாக்கு கொடுத்த மாதிரி நாளைக்கு பூஜை நடந்தே ஆகணும் மாமா. நாளைக்கு மட்டும் பூஜை நடக்கலன்னா அது அம்மாவால தாங்கிக்கவே முடியாது மாமா. கண்டிப்பா நாளைக்கு நடந்தே தீரணும் மாமா. பார்வதி, உன் வேதனை எனக்கு புரியுது. பரம்பரை வாழ் காணாம போனது எதிர்பாராம நடந்துச்சா, இல்ல யாரா திட்டம் போட்டு நடந்துச்சா? இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? இந்த கேள்விக்கெல்லாம் விடை கண்டுபிடிச்சாதான் நம்ம பரம்பரை வாழ கண்டுபிடிக்க முடியும். இப்ப என்ன பண்றது மாமா? கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரியே இருக்கு. ஆனா நாளைக்குள்ள பரம்பரை வாழ கண்டுபிடிக்க முடியாம போய் அதனால பூஜை தடப்பட்டு போனா அந்த வேதனையில அம்மாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. ஆதிக்கடவுர் பரம்பரையோட கௌரவமும் அம்மாவோட மரியாதையும் நாளைக்கு நடக்க போற பூஜையில தான் இருக்கு மாமா. அம்மா மேல எந்த பழியும் வந்துடக்கூடாது. இந்த பூஜை விஷயத்துல அவங்கள யாரும் தப்பா பேசிடக்கூடாது மாமா. அதனால என்ன கஷ்டப்பட்டாவது நம்ம பரம்பரை வாழ கண்டுபிடிச்சே ஆகணும் மாமா. கவலை விடு பார்வதி, எப்படியாவது நாளைக்குள்ள பரம்பரை வாழ கண்டுபிடிச்சு அம்மா கொடுத்த வாக்க நிறைவேற்றி காட்டுறேன். பால் எங்க போயிருக்கோம்? யார் எடுத்திருப்பா?
வனஜா ம்? சூப்பர், ஆ? அசத்திட்டீங்க. நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்னாச்சு இந்த அம்மாக்கு? ஆமா அத்த, ராமாயணத்து கோணியும் மகாபாரத சகுனியும் கூட உங்க முன்னாடி சும்மாதான். ஷப்பா. உங்களை என் அத்தனை சொல்றதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்த, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தின்னி முட்டை, அத்த கொஞ்சம் உன் வாயை பொத்து. இப்ப எதுக்கு நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி என்ன புகழ்ந்து தள்ளுறீங்க? என்ன நடந்துச்சு இப்போ? என்ன வனஜா இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே பரம்பரை வாளுக்கு பூஜை நடக்க விடாம பண்ணிட்டீங்கல்ல? ம், ரொம்ப பிரில்லியண்டா யோசிச்சு பரம்பரை வாளை தூக்கிட்டீங்கல்ல? யா அத்த, அன்னைக்கு பார்வதி ரூம்ல இருந்து பணத்தை திருடும் போது மட்டும் என்ன கூப்பிட்டீங்கல்ல, இப்போ என்கிட்ட கூட சொல்லாம என்ன கூப்பிடாம தனியா போய் பரம்பரை வாழை திருடி இருக்கீங்க. அன்னைக்கு மலைக்காலன் கெட்டப்ப, இன்னைக்கு என்ன மதுரை வீரன் கெட்ட பார்த்த? மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டி. அடிச்சு வாய மூடு முதல்ல. இங்க பாருங்க, 2 பேரும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. காணாம போன வாளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அத்த, ஆமா, என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க 2 பேர் மாதிரி தான் நானும் என்ன ஆச்சோ ஏதாச்சோ யார் எடுத்திருப்பாங்களோன்னு தெரியாம முடிச்சிட்டு நிக்கிறேன். இதுல நீங்க பாட்டுக்கு பாராட்டுறேன் அப்படி இப்படின்னு என்ன பிடிச்சி இதுல இழுத்து விட்டுறாதீங்க. அகிலா காதுல விழுந்ததுன்னா வாளை கொண்டு வந்து என் கையில கொடுத்து நீதான் எடுத்தேன்னு ஒத்துக்கொண்டு சொன்னாலும் சொல்லுவா. நடிக்காதீங்க வனஜா. அகிலாண்டேஸ்வரி நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்க கூடாதுன்னு இந்த வீட்ல அவங்களுக்கு எதிரா வேலை செய்யறது நீங்க மட்டும்தான் எனக்கு தெரியாதா? ஆமா ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தானே. ஏய், அப்படியே வெச்சனா உன் வில்லு பாட்ட நிறுத்துறியா? வந்துட்டா. இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அவ நிம்மதியை அழிக்கிறதுக்கும் அவளையே ஒரேடியா அழிக்கிறதுக்கும் தான் நான் காத்திருக்கேன். அது உண்மைதான். ஆனா இந்த வாளை நான் எடுக்கல கங்கா. ஏன் அத்த, அப்ப பார்வதி கிட்ட வாளை எதுக்கு மறைச்சு வச்சிருக்கேன்னு கேட்டீங்களே, எதுக்காக அப்படி கேட்டீங்க? கரெக்டா தான் சொல்றா. நீங்க அங்க அப்படி சொன்னதும் நான் கூட வாழ் விஷயத்துல உங்க மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு நீங்க தான் பிளான் பண்ணி பார்வதியை கோத்தி விடதான் அப்படி சொன்னீங்கன்னு நினைச்சேன். நல்லா நினைச்சீங்க போங்க. நீங்க வேற ஏங்கங்க, எனக்கு எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும் இந்த பார்வதியை வீட்டை விட்டு துரத்தலான்னு காத்திருக்கேன். அதனால இந்த வாள் காணாம போன சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அகிலாவுக்கும் பார்வதிக்கும் சண்டையை மூட்டி விடலாம் தான் அப்படி ஒரு விஷயத்த சொன்னேன். மத்தபடி எனக்கும் அந்த வாளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. ஏன் அத்த, அப்போ உண்மையாவே நீங்க வாழை திருடலையா? அப்படியே வாயிலேயே வச்சனா நான் தான் கீரல் விழுந்த ரெக்கார்ட் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்ல, அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லன்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு. உங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா அப்ப இதுல வேற யாரு சம்பந்தப்பட்டிருப்பா? ஆமா, யார் சம்பந்தப்பட்டிருப்பா? அத்த, பெரியத்தையோட முக்கியமான எதிரி நந்தினி. ஒருவேளை நந்தினிக்கு இதுல சம்பந்தம் இருக்குமோ? இவ சொல்றதுலயும் லாஜிக் இருக்கு. நந்தினி தான் இப்ப என்கிட்ட எதுவுமே சொல்றது இல்லையே. ஒருவேளை இது அவ வேலையா இருக்குமோ? அத்த, என்னத்த யோசிக்கிறீங்க? நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா, ரொம்ப கரெக்ட். வந்துட்டா. பெருசா மூளை இருக்க மாதிரியே யோசிப்பியே, கொஞ்சம் பேசாம இருடி. நந்தினி எதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்து வாழலாம் எடுக்க போறா இல்ல? எனக்கு தெரிஞ்சு அவ செஞ்சிருக்க வாய்ப்பில்ல. ஆமால, இவ முன்னாடி எதுக்கு சொல்லணும்? அப்ப இது யாரோட வேலையா இருக்கும்? யார் வேலையோ என்னமோ, அந்த வாள் பூஜை நடக்கலல்ல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். அந்த வாளை திருடினவங்களுக்கு நான் மானசீகமா நன்றி சொல்றேன். இந்த வீட்ல அவங்களுக்கு ஒரு நல்லதும் நடக்க கூடாது. கடவுளே, ஏன் இப்படி சோதிக்கிற? நல்லவங்களையும் உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்களையும் இப்படி சோதிக்கலாமா? உன் பாதுகாப்புல இருந்த பரம்பரை வாழ நீ இப்படி உன் கை விட்டு போக விடலாமா? உனக்கு அப்புறம் நான் கையெடுத்து கும்பிடுற சாமி அகிலாமா தான். அந்த சாமியே இன்னைக்கு கலங்கி போயிருக்கு. அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல.
ஆதிக்கடவுர் முன்னோர்கள் ஆசீர்வாதம் அம்மாவுக்கு எப்படியாவது கிடைக்கணும். அவங்க மனசுல அமைதி ஏற்படணும். நாளைக்கு பரம்பரை வாழ் பூஜை நடந்தே தீரணும். அதுக்கு பரம்பரை வாழ் திரும்ப கிடைக்கணும். நீ மனசு வச்சாதான் அது நடக்கும். காணாம போன பரம்பரை வாழ எங்க போய் தேடுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒண்ணுமே புரியல. நீதான் ஏதாவது வழி காட்டணும் சாமி.